ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ஜீவா சீரியலில் ஜூன் 12ஆம் எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா சொன்னதே நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. தீபா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அத்தை மாமா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீ வந்தியடா, அந்த இடத்துல கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ பார்த்துடலாம். ஏன்னா நீ நிறையா டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்க்க முடியாமல் போயிது. அதனால் வந்து இது ஒரு நல்ல சான்ஸு, அதனால் நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லியிருப்பாங்க. ரம்யா வந்து அதே நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மனசாட்சி வந்து ரம்யா கிட்ட பேசும். என்ன ரம்யா, நீ அதே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்க, என்ன நாளைக்கு உன் அத்தை மாமா ஃபங்க்ஷனுக்கு நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க அவங்க மனசாட்சிக்கிட்ட, அதான் எனக்கு போகிறதா போக வேண்டாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் மட்டும் போனேன்னா கார்த்தி வந்து என்னை எப்படியும் பார்த்துருவான். அப்படி பார்த்துட்டானா நான் தான் அம்முங்கிறதும் தெரிஞ்சு போயிடும், நான் தான் ரம்யாங்கிறதும் தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மனசாட்சி சொல்லும், இதுக்கே எவ்வளோ நேரம் நீ குழம்பிக்கிட்டு இருக்க, நீ பேசாப்பில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகவே விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க அவங்க மனசாட்சிக்கிட்ட, நான் மட்டும் போகலன்னா தீபா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகலன்னு நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிடுவா. ஏன்னா தீபா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்கா, அதனால் நான் கண்டிப்பாக போகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அவங்க மனசாட்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே மனசாட்சி சொல்லும், நீ மட்டும் தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ கார்த்தி மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்படி ஒரு வேளை நீ மீட் பண்ணினா நீ தான் மாட்டிக்கிடுவ. அதனால் நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக நீ போகாமல் இரு. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, அது எப்படி போகாமல் இருக்க முடியும், கார்த்திக் வந்து ஏற்கனவே என் மேலே வந்து டவுட் வந்துட்டு, இப்போ நான் மட்டும் போகலன்னா நான் தான் அம்முங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக என்னை வந்து பிடிச்சிருவான். அதனால் நான் போனாலும் டவுட் வரும், போனாலும் டவுட் வரும். நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து மனசாட்சி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ மனசாட்சி ஒன்று சொல்லும், நீ வேணா கார்த்திகிட்ட வந்து நான் தான் அம்முங்கிறதையும் ரம்யாங்கிறதையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன ரம்யா குழப்பன்றது என்ன கார்த்திக்கு தெரியாத போது, இல்லை உன் பெச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கார்த்திக் வந்து ரொம்ப பிரச்சனை வரும். கார்த்திகை வந்து எப்படியாவது தீபா வந்து கார்த்திக் வாழ்க்கையில் வந்து தூக்கி வீசுகிற அளவுக்கு தீபா வந்து வெறுக்க வைக்கணும். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு முயற்சி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க. சரி ரம்யா, நீ சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன், நீ இப்படியே குழம்பிக்கிட்டு இருந்தால் எப்படி, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து தீபா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ உடனே ரம்யா ஃபோன் எடுத்து சொல்லி தீபா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் அத்தை மாமா ஃபங்க்ஷன் வருதுல, நீ காலையிலே வெள்ளனமாக வந்து மண்டபத்துக்கு வந்துரு. அம்மு நான் உனக்காக காலையிலே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிடி நான் கண்டிப்பாக வரேன்டி. ஓகே அம்மு, காலையில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், கண்டிப்பாக நீ அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடுடி அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க, அப்பா வந்து அழைச்சிட்டு வர முடியாது, அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, இல்லை கண்டிப்பாக அவரால் வர முடியாது. நீ அழைச்சிட்டு வாடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரமாக உட்கார தானடி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லுவாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, இல்லடி அதெல்லாம் வேண்டாம், நான் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுடுவாங்க. அப்போ உடனே ரம்யாவோட மனசு சொல்லும், பாத்தியா தீபாவை கால் பண்ணி உனக்கு கூப்பிட்றா, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும், ஆனால் கார்த்திக் நிலையும் படக்கூடாது. அதனால் நீயே ஒரு பிளான் பண்ணி இந்த காரியத்தை வந்து கச்சிதமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி வந்து சொல்லும். அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன், ஆனால் நான் கார்த்திகை மட்டும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடியும். தீபா வந்து சாமி படத்துக்கிட்ட விளக்கத்தி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கடவுளை ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடியணும், ஏன்னா பாட்டி வராங்க, பாட்டி வரத்துக்குள்ள வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லபடியாக முடியணும், அத்தைக்கும் மாமாவுக்கும் இந்த கல்யாண ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து கார்த்தி வருவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, இந்த தாலியை வந்து எப்படியாவது மீனாட்சி அக்கா கழுத்தில் வந்து ஏறணும்னு நீங்கள் வேண்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தீபா, கண்டிப்பாக அந்த ரியா வந்து இன்றைக்கே வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லுவாங்க. நானும் அதை பார்க்க தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், மீனாட்சி அக்கா வந்து என் கூட பிறக்காத அக்கா மாதிரி, அதனால் கண்டிப்பாக வந்து இது நடந்தே தீரணும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது தீபா, கண்டிப்பாக அது நடக்கும். ஆனந்தோட மனசை மாற்றி மீனாட்சி அக்கா கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்தேன்னே அன்றைக்கி மீனாட்சி அக்கா தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனா மீனாட்சி அக்கா தான். அதனால் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமைன்னு இருக்கும்போது என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படியாவது மீனாட்சி அக்கா வந்து ஆனந்த கூட சேர்ந்து ஒன்றா வாழணும், அதாங்க என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தீபா, அந்த பிரச்சனையெல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் மீனாட்சி அக்கா வந்து ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க, சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு நிமிஷம் அந்த தாலியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தியும் சரிங்க, நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா கார்த்தி சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நீ வந்து என்னோட அண்ணனோட வாழ்க்கையிலேருந்து நீ ஒதுங்கிடு, ஏன்னா மீனாட்சி அண்ணி வந்து அண்ணனோட சேர்ந்து வாழணும், நீ மட்டும் வீட்டை விட்டு போகலன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியுமே நானும் உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே நினச்சிக்கிட்டு ரியா வந்து ரொம்பவே குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, என்னடா பண்ணலாம்னு. நம்ம போய்ட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு பார்த்தா அவங்களுமே ரொம்பவே மாறிட்டாங்களே, அவங்களும் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, நமக்குன்னு இப்போ யாருமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வருவாங்க, என்ன ரியா ரொம்ப அப்செட் ஆன மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க, எல்லாமே இன்றைக்கி நடக்க போகிற ஃபங்க்ஷனை நினச்சி தான். யார் ரியா, என்னாச்சு ரியா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஆனந்த் கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் தம்பி தான் இன்றைக்கி வீட்டை விட்டு எல்லாரும் முன்னாடி என்னோட கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியில் அனுப்புறேன்னு சவால் விட்டுருக்கான், அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஆனந்த் சொல்லுவாங்க, அதான் நான் இருக்கல, என்ன மீறி வந்து உன்னை யாருமே இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறது ரியா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க, எனக்கு கார்த்தி நினச்சதாங்க ரொம்பவே பயமாக இருக்குது, ஏன்னா அத்தை மாமா காலில் விழுந்து மீனாட்சியும் உங்களையும் ஆசீர்வாதம் வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. நான் அதை பற்றி தான் கார்த்திக்கிட்ட வந்து ஏற்கனவே பேசிட்டேனே, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்லுவாங்க.
இல்லைங்க, எனக்கு என்னமோ கார்த்தியை பார்த்தா அவர் சொன்ன மாதிரி செஞ்சுருவாரோன்னு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. உங்கள் பாட்டி வேறு வராங்க, அதை வேற நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேரேஜ் ஆன விஷயம்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அந்த பாட்டி வந்து மீனாட்சி தான் அவங்க ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாட்டி வந்து என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லை ஆனது, உங்கள் பாட்டி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்களாம். அவங்க மனசுக்கு வந்து எது சரின்னு தோணுதோ அதான் பண்ணுவாங்களாம். நீனே என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கீல, அப்புறம் எப்படி நீனே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்கிற? எதை நம்பி நீ சொல்கிற? அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஆனந்துக்கிட்ட கேட்பாங்க. ரியா, நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. பாட்டிக்கிட்ட வந்து எப்படி பேசி புரிய வைக்கணுமோ அதே மாதிரி நான் பேசி புரிய வைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, ஒருவேளை நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டது பிடிக்கலனா, பாட்டி வந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் நீ பயப்படாத ரியா, அதான் நான் இருக்கேன்னு சொல்கிறேன். பாட்டி வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். பாட்டிக்கிட்ட வந்து எப்படி எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்களோ அதே மாதிரி எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட நான் புரிய வைக்கிறேன். நம்ம 2 பேரும் தான் அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். நீ நம்பிக்கையாக இரு. நான் வந்து இனிமேல் இந்த மீனாட்சி கூட சேர்ந்து வாழ போகிறோங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். அதனால் நீ எதுக்கும் பயப்படாத. எப்போ அவள் நான் கட்டின தாலியை தூக்கி வீசினாலும் அன்னைக்கே எல்லாமே அவளுக்கு எனக்கு முடிஞ்சு போய்த்து. எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும் தான். சட்டப்படி பார்த்தா எல்லாத்தையுமே நீ தான் தலைமை தங்கி இங்கே எடுத்து நடத்தின. ஆனால் அது இப்போதைக்கு சிக்கலாக இருக்கிறதுனால அது எதுவுமே பண்ண முடியாது. அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க, இப்போ தான் கேட்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை நீ பாட்டி சொல்கிறத கேட்டு எங்கே மனசு மாறிடுவோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ என் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க. அதான் நான் இருக்கல உன்னை பார்த்துக்கிறதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பேத்து செண்டு பாட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க, என்ன ஆனந்த் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை, இங்கே ஒரு செண்டு ஒன்று வச்சுருந்தேன், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்து ரியா கையில் கொடுப்பாங்க. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ஆனந்த் சொல்லுவாங்க, ரியா இது வந்து துப்பாக்கி பாக்ஸ், இதில் துப்பாக்கி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து கன்று இருக்கும். ரியா வந்து அந்த துப்பாக்கியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ உடனே ரியா கேட்பாங்க, என்ன துப்பாக்கிலாம் வச்சிருக்கேன், இது எது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ஆனந்த் சொல்லுவாங்க, இது என்னோட துப்பாக்கியில், இது வந்து அப்பா வச்சிருந்தது, பயப்படாத, அந்த துப்பாக்கி வந்து லைசன்ஸ் இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா கேட்பாங்க, அந்த துப்பாக்கி எதுக்கு நீ கொடுக்காம நீ வச்சிருக்க அப்படின்னு. நான் வந்து இந்த துப்பாக்கி வந்து ரினியூல் பண்ணிட்டு வந்தேன், அப்படியே நான் மறந்துட்டேன் அப்பா கிட்ட கொடுக்காம, அதனால தான் இது வந்து என்கிட்டே இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதோட தான் அப்பா கிட்ட போய்த்து இந்த துப்பாக்கியை கொடுக்கணும். சரி, ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு, நீ முதல் சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சொல்லுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆனந்த் போயிடுவாங்க. ஆனந்த் போன உடனே துப்பாக்கி எடுத்து ரியா கையில் வச்சுக்கிடுவாங்க. ஃபங்க்ஷன் வந்து என்ன பிரச்சனைனாலும் நடக்கலாம், ஏன்னா எந்த நேரத்துலையும் இந்த துப்பாக்கி வந்து நமக்கு தேவைப்படும். சப்போஸ் ஒருவேளை இந்த துப்பாக்கி வந்து அந்த நேரத்தில் தேவைப்பட்டுதான் யாரை வேணாலும் சுடுறது கூட தயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவே மோசமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த துப்பாக்கி எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியும் அருணாச்சலத்தையும் தான் காட்டுவாங்க. அருணாச்சலம் வந்து அபிராமி கிட்ட பேசுவாங்க, என்ன நினச்சா அங்கே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, நீ வந்து இங்கே உட்காந்துருக்க, எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு அபிராமி வந்து அருணாச்சலத்துக்கிட்ட கேட்பாங்க. அப்படி என்ன பிரச்சனை என்னாச்சு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் கேட்பாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க, நம்ம கல்யாண நாள் அதுவும் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அவங்க பொண்டாட்டியோட வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதால நமக்கே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. இந்த ரியாவை நினச்சா தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆனந்த் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மேலே ரொம்பவே வெறுப்பாக இருக்கிறான். எப்படியாவது ஆனந்தையும் மீனாட்சி ஒன்றா சேர்த்து வைக்கணும். இந்த ரியா வந்து வீட்டை விட்டு அடித்து துரத்தணும். கார்த்தி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானே நாச்சியார், நீ எதுக்கு கவலைப்படுற? அவன் ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே நம்ம பயமாகவே இருக்குது. ஏன்னா பாட்டி வேறு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் வாங்குறப்ப ஆனந்த் மீனாட்சி ஒன்றா சேர்ந்து நம்ம காலில் விழுந்தா நல்லாயிருக்கும். அந்த ரியா வந்து நம்ம காலில் விழுந்தானா அதை பார்த்துட்டு அம்மா என்ன நினைப்பாங்க, அதை நினச்சா தாங்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லுவாங்க. நாச்சியா, நீ பயப்படுற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கார்த்தி பார்த்துக்கூடாது. நீ எதுக்குமே பயப்படாத. நீ வேணா பாரு, கண்டிப்பாக அந்த ரியா வந்து வீட்டை விட்டு கார்த்தி வந்து கண்டிப்பாக விரட்டி அடிக்கிறானா இல்லையான்னு பாரு. அந்த ரியா வந்து கண்டிப்பாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டான். நான் வந்து இதை உண்மையாகவே நம்புகிறேன். நீ நம்புறியா இல்லையா? எப்படி இருந்தாலும் என்னோட புள்ள கார்த்தி வந்து கண்டிப்பாக மீனாட்சி வந்து ஆனந்த் கூட சேர்த்து வைக்க விட மாட்டான். ஏன்னா என்கிட்டே சொல்லியிருக்கிறான் அவன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து அபிராமி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க, கார்த்தி வந்து ஏதோ பிளான் நடத்தாங்க பண்ணுறான். ஆனால் ஒருவேளை கார்த்தினால எது முடியாமல் போய்த்து நான் மண்டபத்தில் வந்து எல்லாருக்குமே அசிங்கமாக போயிருங்க. அப்புறம் வந்து அம்மா வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு தானே நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மீனாட்சி கண் முன்னாடி அந்த ஆனந்த் வந்து ரியா கூட விழுந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த மீனாட்சியோட மனசு வந்து என்ன பாடுபடும். இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க நான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொன்னேன். நாச்சியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கார்த்தி தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொன்னானே. கார்த்தி கண்டிப்பாக நமக்கு அவமானப்படுற மாதிரி எந்த விஷயத்தையுமே விட்டுற மாட்டான். நீ என்ன நம்பி வா, நம்ம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து அருணாச்சலம் வந்து கையோட அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா தாலி வச்சு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த தாலி வச்சு சாமி கும்பிடும்போது தீபம் வந்து அணைஞ்சு போயிடும். அப்போ உடனே ஐயர் சொல்லுவாங்க, தீபம் அணைஞ்சு போயிருங்கிறதுனால நீ எதுவும் கெட்டக்காரியம் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாதம்மா, அது ஏதோ காற்றுல அணைஞ்சு போயிருக்குது, எல்லாமே நல்லதாதமாக நடக்கும், நீ முதல் அந்த திருநீரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தாலியை வந்து சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ரொம்ப சோகத்தோடு இருப்பாங்க, என்ன நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து ரொம்ப சூப்பராக கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அழகாக மாப்பிள்ளை மாதிரி கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அப்போ உடனே ஆனந்த் சொல்லுவாங்க, அப்பா ஏதோ கால் வருது, நான் போய் வெளியில் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவாங்க.
ரியாவோட புருஷனுக்கு கால் பண்ணி நான் சொல்ல மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. அந்த ரியாவோட வாயினாலேயே எல்லா உண்மையுமே வரணும். அதனால் அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு தேவையான வேண்டிய ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இன்னையோட கதை வந்து முடிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த துப்பாக்கி வந்து மண்டபத்துக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ உடனே ரியா நினைப்பாங்க, இன்னைக்கு மட்டும் எப்படியாவது ஆனந்த் கூட வந்து அந்த மீனாட்சி மட்டும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அந்த மீனாட்சியோட கதையவே நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே கேவலமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க இன்றைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.